வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூடி பிராடி எழுதின வை ஐ வாண்ட் அ வைஃப், எனக்கு எதுக்காக ஒரு மனைவி தேவை, இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜூடி பிராடியே ஒரு பெண்மணி தான். ஆனால் அவங்க இங்கே எனக்கு ஒரு மனைவி தேவைன்னு எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சரி, ஆன பெண்களும் சரி, ஒரு மனைவியோட அன்காம்ப்ளிகேட்டட் ரோல் என்ன ஆஸ் அ ஒய்ஃபா அப்படின்றத அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் யாரையாவது ஒரு விஷயத்துக்கு சார்ந்து இருக்கணும், இல்லை நமக்காக யாராவது நமக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அதில் சின்ன சின்ன வேலைகளாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய வேலையாக நம்மளோட மென்டல், ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் செக்ஷுவல் நீட்ஸை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலைங்களை பிராடி ஒரு பெண்மணி ஒரு மனைவி ஆகிட்டப்புறம் செய்கிறதா சொல்கிறாங்க. அதாவது குழந்தைங்களோட தேவைகளை பார்க்குறதா இருந்தாலும் சரி, கணவருக்கு உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கிறதுனாலும் சரி, இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு மனைவி செய்கிறா. அதே சமயத்தில் எல்லா கணவர்களுமே மனைவி எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. முடிவில் பார்த்தா மை காட் ஹூ வுடன்ட் வாண்ட் அ ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. அதாவது கடவுளே, யாருக்கு தான் ஒரு மனைவி தேவைப்பட மாட்டாங்க அப்படின்றது தான் அவங்க முடிக்கிற அழகு. அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு கணவர் ஒரு மனைவியை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு, என்னெல்லாம் எதிர்பார்க்குறாருன்றத அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கணவருக்கு எப்படின்னா நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் நம்மக்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம பேப்பர்லாம் அவங்க டைப் பண்ணி தரணும், அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இவங்க கணவர் திரும்பி ஸ்கூலுக்கு போக முடியும், அவர் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாரோ அதெல்லாம் படிக்க முடியும். அதே மாதிரி இவருடைய தேவைகள்லாம் அவங்க சரி பார்த்துக்கணும், நல்ல சாப்பாடு சமைச்சு போடணும், என்ன மெனு செய்யணும்னு பிளான் போடணும், போய் காய்கறிலாம் அவங்களே வாங்கிட்டு வரணும், இவங்கள போய் அழைச்சின்னு வரணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், அவங்க குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், இவருடைய உடல் தேவைகளை நல்லா கவனிச்சிக்கணும். அதே மாதிரி இவர் படித்து முடிச்சிட்டோன்னா அவங்க வேலைக்கெலாம் போகக்கூடாது, வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கணும். இப்போ பிராடியும் ஒரு மனைவியாக இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு மனைவி இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும், இவ்வளோ வேலையும் நமக்கு சேர்த்துக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பி 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 சொன்னதையே சொல்கிறது மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை ரொம்ப ஆழமாக பதிக்க வைக்கிறாங்க. அதாவது எனக்கு ஒரு மனைவி வேணும், அவங்க மெனுவெல்லாம் பிளான் பண்ணணும், என்னென்னலாம் க்ராசரி வாங்கிட்டு வரணுமோ அவங்களே ஷாப்பிங் பண்ணிடணும், சாப்பாடு அவங்களே தயார் பண்ணணும், தயார் பண்ண சாப்பாடு அப்படியே அன்பாக ஆதரவாக ப்ளஷராக ப்ளீஸிங்காக நமக்கு பரிமாறணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்பி சுத்தம் பண்ணணும், நான் உட்காந்து அப்போ படிச்சுட்டு இருக்கணும். இதான் ஒரு கணவர் எதிர்பார்க்குறாரு. அதே சமயத்தில் ஒரு மனைவி நமக்கும் இருந்ததுன்னா இந்த வேலையில் நமக்கு அவங்க செய்வாங்க இல்லையா அப்படின்ற மனசில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்போ இந்த படித்து பார்க்கும்போது சில வார்த்தைங்களை திருப்பி திருப்பி எழுதுகிறாங்க. ஐ வாண்ட், சைல்டு, ஃபுட், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி, க்ளீன்ஸ், ஹெல்பிங், ஹவுஸ், நீட்ஸ், ஒய்ஃப், டியூட்டி. இதுதான். அப்போ ஒரு மனைவியோடைய வேலை என்னன்றதை ஒரு கணவன் நினைக்கிறாருன்றது தான் இதில் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இப்போ டைட்டில் ஒய் ஐ வாண்ட் அ ஒய்ஃப்னால் அப்போ ஒரு ஆண் தான் இதை எழுதுகிறான்னு நினைப்பாங்க. ஆனால் இது ஒரு பெண். அப்போ பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெண் ஆணுக்கு ஒரு செக்ஸ் தேவையான ஒரு பெண்ணாகவும் அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஒரு மனைவி நிறைய வேலையை செய்கிறாங்க, மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க. அதே சமயத்தில் கணவரை பார்த்து பார்த்து செய்கிறாங்க, குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்களுக்கு என்னென்னா, எனக்கே வெறுப்பாக இருக்குது, சிக்கனாக உடம்பு சரியில்லாமல் போகிறதில்ல, எரிச்சலாக இருக்குது, இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு யாராவது இது மாதிரி செய்ய மாட்டாங்களா, அப்போ எனக்கு ஒரு மனைவி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா கணவர்கள் மனைவி எல்லாமே அவங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, தவிர அவங்க எதுவும் செய்கிறதில்ல அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஒரு கணவர் எவ்வளோ ஒரு சுயநலமாக இருக்கார், ஒரு மனைவியோட கடமை அதெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாருன்னு தெரியுது. இப்போது இவங்க ஒரு மனைவி ஆகிட்டாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு மனைவி இருந்து அவங்க எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிட்டு, என் குழந்தைங்களாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.